الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சென்ற வகுப்பில் சொர்க்கத்தில் பல அந்தஸ்துகள் உண்டு. சில ஹதீசுகளிலே ரசூல் அவர்கள் சொர்க்கத்திலே 100 அந்தஸ்துகள் 100 தரஜாத்துகள் உண்டு என்பதாக ரசூல் அவர்கள் சொன்னதை நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே தரஜாத்துகள், இந்த உயர்ந்த அந்தஸ்துகளை குறித்து பேசும் பொழுது மற்றொரு ஹதீஸை சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி 3256 3256 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஹ்லல் ஜன்னதி யதராஅவுன அஹ்லல் குரஃபி மின் ஃபௌகிஹிம். சொர்க்கவாசிகள் தனக்கு மேல் அறைகளில் உள்ள சொர்க்கவாசிகளை பார்ப்பார்கள். சொர்க்கத்திலே பல அந்தஸ்துகள் இருக்கும். அதில் கீழ் அந்தஸ்தில், கீழ் தரஜாவில் உள்ளவர்கள் மேல் தரஜாவில், மேல் அந்தஸ்தில் மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த அறைகளில் இருக்கும் சொர்க்கவாசிகளை பார்ப்பார்கள். எப்படி பார்ப்பார்கள்? கமா யதராஅயூனல் கௌகப அத்துர்ரியல் காபிர ஃபில் உஃபுகி மினல் மஷ்ரிகி வல் மக்ரிப். எப்படி வானத்தில் இருக்கக்கூடிய தூரமாக, வானத்தில் மிக தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை மக்கள் பார்ப்பார்களோ, தலையை உயர்த்தி வானத்தில் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தை, அதோ பாருங்கள் அழகான நட்சத்திரம் என்று தலையை உயர்த்தி பார்ப்பார்களோ, அதுபோன்றுதான் கீழ் தரஜாவில் உள்ளவர்கள் மேல் தரஜாத்தில் உள்ளவர்களை பார்ப்பார்கள். அவ்வளவு இடைவெளி இருக்கும் 2 தரஜாத்துகளுக்கு மத்தியிலே. அதற்கு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தில்க மனாசிருல் அம்பியாய் லா யப்லுஹா கைருஹும். நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது அம்பியாக்கள், நபிமார்கள் அடையக்கூடிய அந்தஸ்துகளாக இருக்கும் போல் தெரிகிறதே. இந்த அந்தஸ்து, இந்த உயர்ந்த தரஜாத்தை சொர்க்கத்திலே வேறு யாரும் அடைய முடியாதா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலா, ஏனில்லை, இது நபிமார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தரக்கூடிய தரஜாத்துகள் அல்ல. மாறாக, வல்லதி நஃப்சி பியதி, யாருடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், ரிஜாலுன் ஆமனு பில்லாஹி வஸத்தகுல் முர்சலீன். இந்த அந்தஸ்துகளை நபிமார்கள் மாத்திரமல்ல, மாறாக எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு ரசூல்மார்களை உண்மைப்படுத்துகிறார்களோ அத்தகைய அடியார்களாலும் இந்த அந்தஸ்துகளை அடைய முடியும். நபிமார்கள் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்துகளை, அந்த சொர்க்கங்களை அடைய வேண்டும், நபிமார்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூல் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு ரசூலை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆகவே பாருங்கள், திரும்ப திரும்ப எத்தனை செய்திகளிலே இந்த கொள்கை முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, ரசூலை நம்பிக்கை கொள்வது, கொள்கையில் உறுதியாக இருப்பது, இதுதான் சொர்க்கத்தை அடைவதற்கான, சொர்க்கத்திலும் உயர்ந்த அந்தஸ்துகளை அடைவதற்கான மிக அடிப்படை நிபந்தனையாகும். நிசா அத்தியாயம் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல, எவர் ஒருவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் பின்பற்றி நடக்கிறாரோ, கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ, ஃபஉலாயிக, அத்தகையவர்கள், மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்தானோ அத்தகைய மக்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்தான்? மினன் நபியீன, நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன, உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதாஇ, ஷஹீதுகள், வஸ்ஸாலிஹீன், நேர்மையானவர்கள், நல்லவர்கள். ஆக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு ரசூலை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து ரசூலுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நபிமார்களோடு, ஷுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு சொர்க்கத்திலே இருக்கலாம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வஹஸுன உலாயிக ரஃபீகா, இந்த நட்பு எவ்வளவு அழகான ஒரு நட்பு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக அன்பானவர்களே, சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்துகளிலே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போன்ற இடங்களிலே நபிமார்கள் இருப்பார்கள். நபிமார்களோடு நாமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த உயர்ந்த அந்தஸ்துகளை அடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அதே போல அன்பானவர்களே, தாஹா அத்தியாயத்தின் 75வது 76வது வசனத்தை படித்து பாருங்கள். அந்த வசனங்களிலும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை குறித்து பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ يَأْتِهِ مُؤْمِنًا
எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமை நாளில் மூமீனாக அல்லாவை நம்பிக்கை கொண்டவராக அல்லாவை சந்திப்பாரோ அது அமில சாலிஹாத் நம்பிக்கையோடு சேர்த்து சாலிஹான நல்லறங்களையும் அவர் செய்திருப்பாரோ فَأُولَٰئِكَ لَهُمُ الدَّرَجَاتُ الْعُلَى அத்தகையவர்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்துகள் உண்டு சொர்க்கத்திலே. அது எத்தகைய சொர்க்கம்? ஜன்னாத்து அத்னின் தஜ்ரீ மின் தஹ்திஹா அல்-அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா, அது அதன் உடைய சொர்க்கங்களாகும். அங்கு ஆறுகள் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அங்கு அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். وَذَلِكَ جَزَاءُ مَنْ تَزَكَّى யார் பரிசுத்தம் அடைந்தாரோ, யார் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தினாரோ, தஸ்கியா செய்தாரோ, அத்தகையவருக்கான கூலிதான் இது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே இந்த உயர்ந்த அந்தஸ்துகளை அடைவதற்காக நாம் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய உள்ளத்தை தவறான கொள்கையை விட்டு சுத்தம் செய்ய வேண்டும். தன்னுடைய உள்ளங்களை தவறான விஷயங்களை செய்து, தீய காரியங்களை செய்து, பாவங்களை செய்து, நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கரும் புள்ளிகளை விட்டு தன்னுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். தன்னுடைய உள்ளங்களை நயவஞ்சகத்தனத்தை விட்டு பரிசுத்தப்படுத்த வேண்டும். தன்னுடைய உள்ளங்களை சக முஸ்லிம் சகோதரர்களை குறித்து, சகோதரிகளை குறித்து குரோதங்களை, நாம் மனஸ்தாபங்களை உள்ளத்தில் வைத்திருந்தால் அந்த குரோதங்கள், அந்த மனஸ்தாபங்களை விட்டு உள்ளங்களை சுத்தம் செய்ய வேண்டும். தீய எண்ணங்களை விட்டும் உள்ளங்களை சுத்தம் செய்ய வேண்டும். ஆகவே யார் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ, தன்னை சுத்தம் செய்து கொண்டாரோ, அத்தகையவர்களுக்கு இந்த அந்தஸ்துகள் கிடைப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இதே உயர்ந்த அந்தஸ்துகளை குறித்து பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது சுனன் அபீதாவூதுடைய 3987 ஹதீஸ் நம்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஹ்லத் தரஜாத்தில் உலா, சொர்க்கத்திலே அந்த உயர்ந்த அந்தஸ்துகளை அடையக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ல யராஹும் மன் தஹ்தஹும், அவர்களுக்கு கீழ் அந்தஸ்து உள்ளவர்கள் இந்த உயர்ந்த அந்தஸ்துகளில் உள்ளவர்களை எப்படி தலை தூக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால், கமா தரவுனல் கௌகபத் துர்ரி ஃபி உஃபுகின் மின் ஆஃபாகி ஸமா, வானத்தில் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் எப்படி தலையை தூக்கி பார்ப்பீர்களோ அதுபோல் கீழ் தரஜாத்தில் உள்ளவர்கள் மேல் அந்தஸ்து உள்ளவர்களை பார்ப்பார்கள். வைன்ன அபா பக்ரின் வ உமர மின்ஹும், அத்தகைய தரஜாத்துல் உலாவை அடையக்கூடிய மக்களில் அபூபக்கர், உமரும் இருக்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு சஹாபாக்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். அன்பானவர்களே, சொர்க்கத்தில் பல அந்தஸ்துகள் உண்டு. ஒவ்வொரு அந்தஸ்துக்கும் மத்தியிலே இரண்டு அந்தஸ்துகளுக்கு மத்தியில் உள்ள அந்த இடைவெளி வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி மாதிரி இருக்கும். ஆக அத்தகைய உயர்ந்த அந்தஸ்துகள், மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்காக நாம் அல்லாஹ் ரசூலை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் ரசூல் கீழ்ப்படிந்து நடந்து நஃப்ஸை தஸ்கியா செய்து தன்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் நமக்கு அந்த அந்தஸ்துகளை வழங்குவான். ஆலு இம்ரான் அத்தியாயத்தின் 133வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வது போல், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி, வ ஜன்னத்தின், சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள், போட்டி போடுங்கள், விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கத்தின் அகலமானது வானம் பூமிக்கு சமமாகும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய போட்டியில் முந்திக் கொள்ளும் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.